வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் அண்ட் காரம் செய்யும், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு போண்டா. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு போட்டுக்கலாம். பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிட்டா நல்லா மசிச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். பாலாக பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை பாலாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பச்சை பயிரை வேக வச்சுருக்கோம். அப்புறம் வெல்லத்தை இடித்து பாகு காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம். மண் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் அளவாக ஊற்றுங்க, இல்லாட்டி ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். ஸோ பார்த்து அது அளவாக ஊற்றிக்கோங்க. ஆனால் இப்போ நான் ஊற்றிருக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகும். ஏன்னா நம்ம தேங்காயும் போடுவோம். தேங்காயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு இது அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். பஜ்ஜிக்கு கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பச்சை பயிறு வெல்லம் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதையும் பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்வீட்டுக்கு. அது மைதா மாவு தனியாக இன்னொரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க, அது ஸ்வீட்டுக்கு. அப்புறம் இது பஜ்ஜி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி போண்டா போடுற பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நான் கரைக்கிற மாதிரி நீங்களும் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்வீட்டுக்கும் அந்த மைதா மாவு இருக்குது இல்லைங்களா, மைதா மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் எதுவும் உப்பு போடலை, நீங்கள் வேணும்னா உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் போட்டுடலாம். அதை கரைச்சதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு இருக்குங்களா, அதை பால் மாதிரி பண்ணி இதில் போட்டு எடுத்து ஆயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சே போடுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சே போடுங்க. வேணும்னா அப்பப்போ மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் மட்டும் வைக்க வேண்டாம். வெந்துருச்சு. நான் யூஸ் பண்ணது நல்லா டார்க்கான வெல்லம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உருளைக்கிழங்கு போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ ஸ்வீட்டும் ரெடி, காரமும் ரெடி. நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு 2மே ரெடி ஆகிடுச்சு. 2யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மழை பெஞ்சப்போ இது போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சுட்டு ஒரு இஞ்சி டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.